ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ வீடியோ இட்டு ஒரு 4-5 நாளாக இருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இன்னும் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு காலத்தை இங்கே கிளைமேட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது. இது நான் காதில் வச்சுருக்க ஷானுக்கு ஷானு தூங்கிட்டு இருக்க. இன்னும் எழும்பலை. மணி இப்போ 10:45 ஆகுது, எழும்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்கூல்லேருந்து டூர் கொண்டு போயிருந்து 9th கிளாஸுக்கு மட்டும். அப்போ டூர் போயிங்கொண்டு நைட்டு தான் வந்தால் இன்னும் ஸ்கூலும் போகல, டயர்டாட்டு கிடந்து உறங்கின்னு இருக்கா. எங்கே கொண்டு போச்சுன்னா இங்கே குருஷேத்ரான்னு ஒரு இடம் இருக்குது. நம்மளை மகாபாரத யுத்தம் நடந்த இடம் குருஷேத்ரா சொல்லுவோம்ல, அது இங்கே இருக்குது. ஆனால் அவங்க போனது இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன். பிள்ளைங்கள பொதுவாக அப்படி தானே கொண்டு போகணும். அந்த எக்ஸிபிஷனுக்கு குருஷேத்ராவில் போயிட்டு வந்தா. அப்போ டயர்டாக இப்போவும் தூங்கிட்டு இருக்கா. அனு ஸ்கூலில் போயிட்டா. அவளுக்கு ப்ராக்டிக்கல் நடக்குது. பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆச்சு 12th கிளாஸுக்கு. அது இப்போ நடந்துட்டுருக்கு. அது முடிச்சுட்டு அனு வருவான். இந்த இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் தணுப்பு குறைஞ்சி நல்ல காலத்து நல்ல வெயில். பட் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, காற்று, பயங்கர காற்று. இந்த காற்றில் நிறைய பேருக்கு நோய் வரும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலைன்னா அப்போ வெளியே ஒன்றும் போக முடியல. அவ்வளோ காற்று, குளிர்ந்த காற்று. சாதா காற்றுன்னா கூட பரவாயில்ல, குளிர்ந்த காற்று. இப்போ வெளியில் கிளைமேட்டு காட்டுதேன். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வெயில் நல்லா சூப்பராக நல்ல வெயில் அடிச்சுது. இப்போ குளிர் கொஞ்சம் குறைஞ்சுட்டே வருது. இனி அங்கோட்டு குறைஞ்சுட்டே போவோம். இப்போ நல்ல வெயிலாக இருக்குது. ஆனால் பயங்கர காற்று. ஏன்னா செடி எல்லாம் அது ஆடுறதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ காற்று. வெளியிலலாம் இருக்க முடியாது, அவ்வளோ காற்று. அப்போ நமக்கு வீட்டுக்குள்ளே போகலாம். அப்போ இந்த டைம் நம்ம வெளியில எல்லாம் போயிருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக நோய் வரும், உடம்பு சரியில்லாமல் ஆகும். ஏன்னா கிளைமேட்டு நம்ம குளிர் ஸ்டார்ட் ஆகும்போதும் குளிர் தீரும்போதும் நமக்கு எல்லாம் இருக்கும். கோல்டு, காய்ச்சல் எல்லாம் வரும். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கலைங்க. அப்போ வெளியிலலாம் இருக்க முடியாது. அப்போ வீடியோ ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி வேர்ல்டு கேன்சர் டே இருந்துல்ல. அப்போது எங்களுக்கு இங்கே லேடிஸ்க்கு எல்லாமே கேன்சர் டெஸ்ட்டாக இருந்தே பேசுவோம். கேன்சர் டெஸ்ட்டாக இருந்து பொதுவாக இந்த கேன்சர்னு சொல்லுறது இப்போ எல்லாம் நார்மலாக வச்சு. இந்த கேன்சரு எல்லாம் யாருக்கு வேணுனாலும் வருது. சுகரு, பிபி போல் எல்லாருக்குமே கேன்சர் எங்கே கேட்டாலும் கேன்சர் தான். அப்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கேன்சர்னு சொல்கிறது நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியுறதில்லை சிம்டம்ஸ் எதுவும். அப்போ எங்களுக்கு இங்கே கிளாஸ் உண்டாருந்து கேன்சருக்கு. அப்போ டாக்டர்ஸ் சொன்னதான் இது. நமக்கு ஸ்டேஜ் 3, 4 இதெல்லாம் ஆகும்போது தான் நமக்கு இந்த கேன்சர் பற்றி தெரியுது, கேன்சர்னு சொல்லி. அது வரைக்கும் நமக்கு எந்த சிம்டம்ஸும் வர்றதில்லை. அது காரணமே லேடிஸுக்கு 35 வயசுக்கு மேலே உள்ள லேடிஸுக்கு எல்லாமே செக்கப் இருந்து. அப்போ நிறைய லேடிஸ், எங்கே எல்லா லேடிஸும் செக்கப்பு போயிருந்தேன், நானும் போயிருந்தேன். இது லேடிஸுக்கு மட்டும்தான் நடந்தது. ஏன்னா லேடிஸுக்கு பிரஸ்ட் கேன்சர் தான் பொதுவாக நிறைய பேருக்கு வருது. அது காரணம் பிரஸ்ட் கேன்சர் செக்கப்பு. அடுத்து யூட்ரஸ்ஸு, இன்னொன்று போனுக்கு 3 செக்கப் இருந்து. அப்போ இந்த 3 செக்கப்புக்கும் எல்லா லேடிஸும் கம்பல்சரி போகணுன்னு சொல்லி போயிருந்தோம். செக்கப் பண்ணியாச்சு. செக்கப் பண்ணும்போது டென்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை. இனி ஒரு வாரம் கழித்து ரிசல்ட் வாங்க போனோம். அப்போது அந்த ரிசல்ட் வாங்க போகும்போது தான் ஒரு டென்ஷன். என்னதோ ஒன்று டென்ஷன் இருக்குது. அப்போ எனக்கு இனி ஒரு வாரம் கழித்து அடுத்த ரிசல்ட் வாங்க போகணும். ஆனால் இது ஒன்றும் நல்லது. நமக்கு அடிக்கடி நம்மளை மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போது எல்லோரும் பண்ணணும் செக்கப்பு. எங்களுக்கு இங்கே ஃப்ரீ தான் எல்லாருக்கும். நம்ம அடிக்கடி மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது நமக்கு அறிய பറ്റുம், நம்மளோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரமே நமக்கு அறிய பറ്റുம். மற்ற நம்ம லேட்டாக எல்லாம் அறிவோம், ஆனால் இது நேரமே நமக்கு தெரியும். அது காரணம் எல்லோரும் பண்ணாங்க, நான் பண்ணேன். அதுக்கொண்டு வீடியோ ஒன்று போட முடியல. அது போயிட்டு ஒரு நாள் கிளாஸுக்கு போன மாதிரி இருந்தேன். இந்த கேன்சர் கிளாஸு நடந்து அதுக்கு போனோம். இன்னொன்று நாள் மெடிக்கல் செக்கப்பு. அப்படி கொஞ்சம் அலைச்சிடு. அது காரணம் வீடியோ எடுக்க முடியல, வீடியோ போட முடியல. அவ்வளோ பிஸியாக போச்சு. அப்போ இன்னும் நான் நினச்சேன், சரி இன்னும் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுப்போம், போடலான்னு. இனி ஷானுவை எழுப்ப போகணும், டைம் ஆச்சு. காலத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. புட்டு தான் என்ன பண்ணேன், புட்டு பப்படம். இனி சாப்பாடு பண்ண போகணும். இன்னொரு விஷயம் என்ன, தக்காளி செடியில் தக்காளி வந்துருக்கு. நமக்கு அதையும் கூட பார்ப்போம்.
அது இனி பேக்கில் பால்கனி போகணும். பேக்கில் என்ன தெரியுமா, நல்ல வெயில். அப்போ இப்போ தான் நான் பேக்கு பால்கனி வந்தேன், ஆனால் நல்ல வெயிலாக இருக்குது. பேக்கில் அவ்வளோ காற்று இல்லை. அப்போ எனக்கு தக்காளி செடியை நான் காட்டுட்டேன். தக்காளி குட்டி குட்டி தக்காளி தெரியுதா, நிற்கி இதில் ஒன்று, இதில் ஒரு 3 எண்ணம். இங்கே எனக்கு இங்கே வெயில் ஆனாண்ட கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு கூட தெரியலை. இங்கே ஒரு கீழே 3 எண்ணம் நிற்கி. ஆனால் ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே தக்காளி செடியில் தக்காளி வர குரங்கு விடவே விடாது. இது கொஞ்சம் பெருசாகும்போலே அதை வந்து பிடுங்கிட்டு போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அலோவேராயில் நான் ஒரு பூ வந்ததாட்ட ஒரு வீடியோ ஒன்றில் போட்டிருந்தேன். முட்டை வந்து நிற்காட்டும், அது நல்லா விரிஞ்சு நல்லா பூத்து எவ்வளோ அழகாக இருந்தானே. அந்த சந்தத்தை கண்டு ஒரு ஆரஞ்சு கலரில் நின்று வீடியோ எடுக்கணும்னு நினச்சி நின்று, அப்பளத்தைக்கு அந்த குரங்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் அது கண்ணு உறுத்துச்சு போல், அதை ஒடிச்சு அப்படியே எடுத்துட்டு போச்சு. அவ்வளோ பெருசாக நல்லா நின்று அலோவேராயில் பூ. அப்போ இது ரெண்டே தெரியுது எனக்கு, இந்த தக்காளியிலேயே நீ இந்த குரங்கு நிற்க விடாதுன்னு. எது வரைக்கும் நிற்கிதோ அது வரைக்கும் பார்ப்போம். நிறைய பூ வேறையும் நிற்கி. அப்போ 1-2 தக்காளி வந்தாலே அப்புறம் இனி எல்லாம் கொத்து கொத்தாக வர தொடங்கும். அந்த குரங்கு காணாமல் விட்டுருக்கவும் முடியாது. ஏன்னா இது பேக்கில் பால்கனியில் நிற்காண்டு எப்போ வந்து பார்க்கவும் முடியாது. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம நட்டு அதில் காய் வர்றது பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம். பேக்கில் பால்கனி நல்ல வெயிலாக இருக்குது, நல்ல சுகமாக இருக்குது நிற்க. வெயில் நல்ல சூடுண்டு, நல்லா இருக்குது. ஆனால் என்ன கேமராவில் என்ன நல்லா தெரியுதான்னு கூட தெரியல, வெயில் அடித்ததுனால. அப்போது இந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் என்ன வீடியோவை சப்போர்ட் செய்யுங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். இப்போ நான் இன்னி என்ன வேலை வந்து ஷானு எழுப்ப போகிறேன், வந்து 11 மணி ஆக போகுது. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஷானு போன குருஷேத்ராக்கு நாங்கள் போவோம் ஒரு வாட்டி. அப்போ நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன் குருஷேத்ராவில் என்னென்ன இருக்குது என்ன ஏதுன்னெல்லாம். நான் முதல்ல நேரம் எல்லாம் நினைப்பேன் இது வந்து கதையில் இருக்கிறது, இந்த மகாபாரத யுத்தம் மகாபாரதம் இதெல்லாம் கதைன்னு நினைப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இதெல்லாம் இப்படி ஒரு இடம் இருக்குது, இங்கே நடந்திருக்கு, இதெல்லாம் இப்போ எனக்கு தெரியுது. இப்படி இங்கே நார்த்தில் தான் இந்த இடங்களெல்லாம் இருக்குன்னு. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்த இடம் மதுரை பிருந்தாவன், அதெல்லாம் கதை போல் தான் பண்டெல்லாம் நான் நினைப்பேன். ஆனால் உண்மையில் அதே மாதிரி எல்லா இடங்களும் இங்கே இருக்குது, எல்லாம் இங்கே நடந்த இடங்கள் தான் எல்லாமே, உண்மையில் நடந்தது தான் எல்லாமே. பிருந்தாவன் அதெல்லாம் இங்கே இருக்குது, யூபியில் இருக்குது. அப்போ நான் குருஷேத்ரா போகும்போது வீடியோ அதை எடுத்து காட்டலாம் தனியாக. அப்போது இந்த வீடியோ எல்லோரும் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.